வட்டம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசுவதற்காக நம்முடன் அண்ணன் கேப்ரியல் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். கேள்விகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உறவுகள் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை. உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் எங்களுடைய பலமும் வளர்ச்சியும். அதனால சேனலை புதுசா பார்க்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. அப்படியே ஹைப் என்கின்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டுடுங்க. இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, அண்ணன் கேப்ரியலோட ஹிஸ்டரி சேனல் லெட்ஸ் டாக் ஹிஸ்டரி ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஆக்டிவேட் ஆயிருக்கு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல பல வரலாற்று முக்கியத்துவமான காணொளிகள் இருக்கு. அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அண்ணன், நேற்றைக்கு ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த சுராஜ் என்கின்ற இளைஞர் 4 போதை சிறுவர்களால கொடூரமான முறையில தாக்கப்பட்டதை பத்தி விரிவா பேசியிருந்தோம். ஆனா இன்னைக்கு என்ன தகவல் பரவிட்டு இருக்கு அப்படின்னா, அவர் இனவெறியால தான் தாக்கப்பட்டாரு. இந்த 4 சிறுவர்களும் வடக்கன் என்கின்ற அந்த வெறுப்பு மனநிலையிலையும் இனவெறியிலையும் தான் இந்த தாக்குதலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. யார் அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா, திரைத்துறையை சேர்ந்த இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனும் இயக்குனர் பா ரஞ்சித்தும் முன் வச்சிருக்கிறாங்க. நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? இது இனவெறியோட நடந்த தாக்குதலா? நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த சம்பவத்தை அவங்க அரசியல் தேவைக்கு யூஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலா நடந்தது என்ன அப்படின்றத தாண்டி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க அரசியலை இதுக்குள்ள திணிக்க பாக்குறாங்க. அது சரியான ஒரு விஷயம் இல்லை. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இந்த இனவெறிலாம் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பகுதினா தமிழ்நாடு தான். தமிழ்நாடு ரொம்ப எஜுகேட்டடான மக்கள் வாழக்கூடிய பகுதி, ரொம்ப அமைதியான பகுதியும் கூட. நான் நிறைய ஸ்டேட்ஸுக்கு டிராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மற்ற மாநிலங்கள்ல இருக்காங்க. எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ் மக்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மக்கள். எனக்கு சில ஒரு டைம் என்னாச்சு, காஷ்மீர்ல இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்திருந்தாங்க. அவங்க பேசும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. மற்ற ஸ்டேட்ஸ் மாதிரி இல்ல, உங்க ஸ்டேட்ல மக்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் வெளில இருந்து வரவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்ற பார்வையெல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. இப்ப நான் நார்த்துக்கு எல்லாம் போகும்போது எனக்கு சில மோசமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. டெல்லியில எல்லாம் நம்ம ஷாப்பிங் எல்லாம் போகும்போது ஹிந்துஸ்தான்ல ஹிந்தி மே போல் அப்படின்லாம் சொல்றாங்க, கட்டாயப்படுத்தி இருக்காங்க. கட்டாயம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம கடைக்கு போனா நம்ம இங்கிலீஷ்ல பேசுவோம்ல, அப்ப ஹிந்துஸ்தான்ல நீ ஹிந்தி பேச மாட்டியான்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டுல பார்த்ததே கிடையாது. என் கூட நிறைய வெளிமாநிலத்தவர்கள்லாம் இங்க டிராவல் பண்ணிருக்காங்க. அது நடந்ததே கிடையாதுங்க. சோ அதனால இந்த மாதிரி தமிழ் மக்கள் கெட்ட பேர் வாங்கி தர மாதிரியான விஷயத்தை நீங்க பண்ணக்கூடாது. வெளி மாநிலத்தவர்களே இதை ஏத்துக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த விஷயத்த நீங்க பண்ணக்கூடாது. ரெண்டாவது, நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, இந்த மாதிரி இனவெறியர்கள் இந்த தாக்குதலை நடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்ப அந்த 4 பேர் இனவெறியர்கள்னா அதுக்கான ப்ரூஃப் என்ன, அதை நீங்க பிளேஸ் பண்ணணும். இப்ப உதாரணத்துக்கு அமெரிக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஷூட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். நிறைய நேரங்கள்ல பார்த்தோம்னா, நிறைய நேரங்கள்ல மோஸ்ட்லி எல்லாம் வெள்ளக்காரனா தான் இருக்கும். அவனுக்கு பார்த்தோம்னா கருப்பின மக்கள் மேல, ஏசியன்ஸ் மேல எல்லாம் வெறுப்பு இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஷூட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளக்காரனா தான் இருப்பான். மோஸ்ட்லி எல்லாருமே வெள்ளக்காரர்கள் தான். அவங்க இனவெறிகள் நம்ம சொல்லலாம். ஏன் நம்ம சொல்லலாம்னா அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. அவங்க சோசியல் மீடியால இனவெறிய பேசியிருப்பாங்க, இனவெறி சார்ந்த கருத்துக்களை அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க, ஏசியன்ஸுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணியிருப்பாங்க, ரேசிஸ்ட் ஸ்லர்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சோ அதெல்லாம் பேசக்கூடிய ஒருத்தன் ஒரு கட்டத்துல துப்பாக்கி எடுத்து சுடும்போது அது ஒரு இனவெறி தாக்குதல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த 4 பேருமே டீனேஜர்ஸ். இவங்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கக்கூடிய ப்ரூஃப் எல்லாம் எதுவுமே ஆட்கள் மாதிரியே தெரியல. இவங்களுக்கு ஒன்றும் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எல்லாம் கிடையாது. இவங்களை பொறுத்தளவுல மோஸ்ட்லி பார்த்தோம்னா டிக்டாக்ல மாசா ஒரு போட்டோ, ஒரு வீடியோ போடணும், ஒரு பாட்டை போடணும், டான்ஸ் ஆடணும், அவங்களோட பவரை காட்டணும்ன்றதான் இவங்களோட ஒரே அப்ஜெக்டிவ். சோ இவங்களுக்கு பெரிய இனவெறி, அந்த இனவெறினாலதான் இவங்க பெரிய தாக்குதல் நடத்தினாங்க. இவங்க சீரியஸா நாட்கள்லாம் கூட நான் பார்க்கல. ஓகே. சோ இந்த மாதிரி வம்பு, ஒரு லோக்கல் சில்லறை வம்பு பண்ணக்கூடிய ஆட்கள். அதுல அந்த கஞ்சா போதையில இருக்கும்போது அந்த வெறி பார்த்தோம்னா இன்னும் அக்ரெசிவா மாறுது. சோ அதனால இதுக்கு டிஃபரெண்டான ஒரு டோனை கொடுக்கறது ரொம்ப தவறான விஷயம். அதை பண்ணக்கூடாது. உங்களுக்கு ப்ரூஃப் இருந்தா அதை பண்ணுங்க. ஏன்னா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இனவெறின்றீங்க. நான் இன்னொன்னு கேட்கறேன், அது என்ன இனவெறி? தமிழ் இனவெறின்னு சொல்றீங்களா, திராவிட இனவெறின்னு சொல்றீங்களா? என்ன இனவெறி? ஏன் அதை பிளண்டா வச்சிருக்கீங்க? அந்த இடத்துல மட்டும் தமிழ் இனவெறி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் சொல்லலையே, யாரும் சொல்லலையே. குறிப்பிட்ட ஒரு பொலிட்டிக்கல் சேனல் நேரடியா
சரி, நான் பேரை சொல்லியே சொல்றேன். நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானையும் குறிப்பிட்டு இவங்க வட மாநிலத்தவர்கள் மேல ஏற்படுத்திய இன வெறுப்பு தான் இவ்வளவு பெரிய கலவரத்துக்கும் தாக்குதலுக்கும் காரணம். இவங்க தமிழ் இன வெறிய தூண்டி விடுறாங்க. நீங்க சொல்றது யூடியூப் சேனல் சொல்றீங்களா? ஆமா, யூடியூப் சேனல். அவங்களெல்லாம் விட்டுறாங்க. யூடியூப் சேனல் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. நான் கேட்கறது என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன அந்த 2 பேரும் பெரிய ஆட்டு. நிச்சயமா இவங்களோட பேச்சுக்கும் இவங்களோட கருத்துக்களுக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. சோ இப்ப அவரு பேசும்போது இனவெறின்ற வார்த்தை தான் யூஸ் பண்றாரு. நீங்க என்கிட்ட காட்டினீங்க அவர் பேசின ஸ்டேட்மெண்ட், அதுல இனவெறின்ற வார்த்தை யூஸ் பண்றாரு. யூசுவலா திராவிட ஆதரவாளர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தையை ரொம்ப அழகா யூஸ் பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல திராவிட நாகரிகம்பாங்க, சில நேரங்கள்ல நம்ம எல்லாம் தமிழர்கள்பாங்க. கரெக்டா வார்த்தையை கரெக்டான இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்க ஏன் கிளியரா அதை மென்ஷன் பண்ணல? ஏன் இனம்னு சொல்லுங்க. இங்க திராவிட வரலாறுன்னு சொல்ல தெரியுது, திராவிட நாகரிகம் சொல்ல தெரியுது. இங்க இனவெறின்னு சொல்லும் போது எந்த இனம்னு கிளியரா சொல்லுங்க, எந்த இனவெறின்னு சொல்லுங்க. தமிழ்நாடை பொறுத்தளவுல ஒரு யூனிக்கான விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அரசியலை பார்க்கும்போது மற்ற மைனாரிட்டி லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க அளவுக்கு வேற எங்கேயுமே ரெப்ரசன்டேஷன் கிடையாது. உண்மை. சோ இப்படிப்பட்ட ஒரு மக்களை நீங்க எப்படி இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணலாம்? இன்னைக்கு நம்ம பெங்களூருக்கு போனா நமக்கு இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு, தமிழ் பாப்புலேஷன் நிறைய இருக்கு. ஆனா அங்க நமக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. ஆனா இங்க தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் பெரிய ரெப்ரசன்டேஷன் இருக்கு. இன்ஃபேக்ட் தமிழர் அல்லாதவர்களுக்கு அதிகமான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம். அதையும் நம்ம ஏத்துக்கிறோம். சோ அதனால நீங்க இனவெறியர்கள்னு சொல்லும் போது அதுக்கு முதல்ல உங்களுக்கு ப்ரூஃப் வேணும். ரெண்டாவது, இனவெறினா எக்ஸாக்டா எந்த இனம், அது எந்த இனத்தை நீங்க சொல்றீங்க? திராவிட இனவெறியா, தமிழ் இனவெறியா? அதையும் கிளியரா நீங்க சொல்லுங்க. அதை சொல்லாம நீங்க பிளண்டா இப்படி பேசும்போது இது கரெக்ட் கிடையாது. மூணாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, சந்தோஷ் நாராயணன் அவரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது அவரோட ஸ்டுடியோ பக்கத்துல கூடிய இடத்துல இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்களாம், அந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் நிறைய வயலன்ஸ்ல எல்லாம் ஈடுபடுறாங்களாம், அவங்க இனவெறிய வெளிப்படுத்துறாங்களாம். சோ இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒண்ணு தமிழ்நாட்டுல போதைப் பொருட்களோட புழக்கம் அதிகமா இருக்கு, ரெண்டாவது லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் மோசமா இருக்கு, மூணாவது நீங்க சொல்ற அந்த இடத்துக்கு வரும். சோ நீங்க முதல்ல ஸ்டாப் பண்ண வேண்டியது போதைப் பொருட்களை, ரெண்டாவது லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை சரி பண்ணும். அப்ப நீங்க முதல்ல யாரை நோக்கி கேள்வி எழுப்பணும்? அரச நோக்கி கேள்வி இருக்கும். முதல்ல நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா, உங்க ஸ்டுடியோ பக்கம் இந்த மாதிரியான சம்பவம் நடக்கும்போது எடுத்த உடனே நீங்க அரச நோக்கி நீங்க கேள்வி கேட்டிருக்கணும், அழுத்தம் போட்டிருக்கணும். நீங்க ஒரு பெரிய ஆள், உங்களுக்கு வாய்ஸ் இருக்கு, நீங்க இதை பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டுல சூழல் ரொம்ப மோசமா இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணணும் நீங்க பேசிருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி அதெல்லாம் செய்யல. ஆனா நீங்க எப்போ சீனுக்குள்ள என்டர் ஆகிறீங்க? சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சீனுக்குள்ள என்டர் ஆகிறீங்க, அங்கேயும் தமிழ்ஸை நீங்க பிளேம் பண்றீங்க. அதனால இது கரெக்டா இல்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இவங்க 2 பேருமே சொசைட்டில ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவங்க. ஒருத்தர் புகழ்பெற்ற இசையமைப்பாளர், இன்னொருத்தர் புகழ்பெற்ற இயக்குனர். ஆனா 2 பேருமே நடந்த சம்பவத்தை பத்தி எந்த ஒரு முழுமையான தகவலையும் தெரிஞ்சுக்காம இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. இன வெறியாலத்தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனா வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கர்க் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, வட மாநிலத்தவர் என்பதால் தாக்குதலா? கிடையவே கிடையாது. முறைத்து பார்த்ததால் தான் கோபப்பட்டு கஞ்சா போதையில இருந்த இந்த சிறுவர்கள் அந்த சுராஜை தாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு தெளிவா சொல்றாரு. இன்னமும் பட்டவர்த்தனமா சொல்லணும் அப்படின்னா, கத்திய காட்டி மிரட்டி ஒரு ரீல்ஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இவங்க முதல்ல சுராஜ் கிட்ட போயிருக்கிறாங்க. ஆனா சுராஜ் வந்து அதை மறுத்துட்டாரு, முறைச்சு பார்த்திருக்கிறாரு. எங்களையே முறைக்கிறியாடா அப்படின்னு கஞ்சா போதையில இருந்த அந்த சிறுவர்கள் திருத்தணியில ட்ரெயின் நின்ன உடனே சுராஜை இறக்கி கூட்டிக்கிட்டு போய் ரயில்வே குடியிருப்புக்கு பின்னாடி வச்சு இப்படி கொடூரமான முறையில தாக்கி இருக்கிறாங்க. இதுதான் நடந்த சம்பவம். சொன்னது நான் இல்ல, அஷ்ரா கர்க், ஐஜி. அப்ப இந்த செய்தியை கூட முழுசா தெரிஞ்சுக்காம இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குமா? ஏன்னா ஆளும் அரசாங்கத்தை நோக்கி ஏன் கஞ்சா புழக்கம் இருக்கு, ஏன் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற கேள்வியை யாரும் கேட்டிடக்கூடாதுங்கிறதுனால இவங்களை வச்சு இப்படி பேச வச்சு. அதை தாண்டி ஒரு கண்டிப்பா ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கு. இப்ப இவங்க எல்லாத்துக்குமே ஒரு அரசியல் இருக்கு. இப்ப ரஞ்சித்துக்கு ஒரு அரசியல் இருக்கு. அதே மாதிரி இத ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கும்ல, அந்த அரசியலுக்குள்ள இந்த இஷ்யூவை ஃபிட் பண்ண முயற்சி பண்றாங்க எல்லாருமே. அதுக்குள்ள நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கணும். நான் ஏன் இதை நான் சொல்றேன்னா, இப்ப பங்களாதேஷ்ல பார்த்தோம்னா ஒரு ஹிந்து இளைஞர் அடிச்சு கொல்லப்படுறார். ஹிந்துவா இருக்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக அவர் டார்கெட் பண்ணி அடிச்சு கொல்லப்படுறாரு. அவரை கட்டி போட்டு அவரை கொல்றாங்க. அது இந்தியாவில பெரிய கோபத்தை ஏற்படுத்துது.
இல்லையா, இந்தியால பெரிய கோவத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி இந்தியால இந்த மாதிரியான சம்பவம் நடக்கும்போது பங்களாதேஷ்ல பார்த்தோம்னா அந்த நியூஸ பேப்பர்ல போடுறாங்க, வெப்சைட்ல போடுறாங்க. அது அங்க இருக்கிற மக்களை போலரைஸ் பண்ணுது, கோவப்படுத்துது. சோ அதனால நீங்க இதெல்லாம் பேசும்போது நீங்க சொல்றீங்கல்ல இனவெறின்னு சொல்றீங்கல்ல, அப்படிலாம் சொல்லும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க சொல்ற விஷயங்கள், நீங்களாம் பெரியாட்டு, நீங்க சொல்ற விஷயங்கள் நார்த்துக்கும் டிராவல் ஆகும். அவங்களுக்கு தமிழ் மக்கள் மேல ஒரு ஹேட் வரும். சோ தமிழர்கள்லாம் சேர்ந்து நம்ம ஆட்கள் அடிக்கிறாங்க, நம்ம ஹிந்திக்காரங்களா இருக்கிறதாலேயே இனவெறியில நம்மள அட்டாக் பண்றாங்க. அப்ப நார்த்ல தமிழ்ஸ்க்கு எதிரான ஒரு போலரைசேஷன் நடக்கும். நம்ம மக்கள் நிறைய ஸ்டேட்ஸ்ல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அதனால நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா பேசணும். இந்த மாதிரி பேசும்போது தமிழர்களுக்கு எதிரான ஒரு என்வாரன்மெண்ட்டை இந்தியால அது கிரியேட் பண்ணும். ரெண்டாவது, இப்ப ஒரு சைட்ல பார்க்கும்போது புள்ளிங்கோ அப்படின்ற மாதிரி வார்த்தை யூஸ் பண்றாங்க. அந்த மனிதர்களுக்கு எல்லாம் ஒரு அரசியல் இருக்கு. அது ஒரு மாதிரி தலித் வெறுப்பு அரசியல். அது அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, இப்ப இந்த டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கலாம் யார் வச்சிருக்கா? மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல், யங்ஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி அப்படி வச்சிருக்காங்க. சோ ஜென்ரலா அவங்க எல்லாத்தையுமே புள்ளிங்கோன்னு சொல்றது, அவங்க எல்லாம் கேலி பண்றது அந்த ஒட்டுமொத்த மக்களையுமே கேலி பண்ணக்கூடிய விஷயம். சோ சில பேர் பார்த்தோம்னா அந்த புள்ளிங்கோ பாலிடிக்ஸை பிளே பண்றாங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இன்னொரு சைட்ல நீங்க ரஞ்சித் மாதிரியான டைரக்டர்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அவரோட பாலிடிக்ஸ் என்ன? அவர் தலித்தியம் பேசுறாரு. சோ தலித்தியம்ன்றது தமிழ்நாட்டுக்குள்ள ஃபிட் ஆகக்கூடிய பாலிடிக்ஸ் கிடையாது. அது தலித்துகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் கன்சாலிடேட் பண்ணும் இந்தியா. ஆமா, தலித் கன்சாலிடேஷனை முன்வைக்கக்கூடிய ஒரு அரசியல். சோ அந்த அரசியலை அவரு இதுக்குள்ள கொண்டு வராரு. சோ நீங்க வடக்கன் அப்படின்ற மாதிரி எல்லாம் போறீங்க. சோ அது சொல்ல அவரோட பொலிட்டிக்ஸ் என்னன்னா, நம்ம தமிழர்கள்ன்றதை விட நம்ம தலித்ஸ், ஏன்னா நமக்குன்னு ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ ரஞ்சித்தும் பார்த்தோம்னா அவரோட பொலிட்டிக்ஸை இதுக்குள்ள கொண்டு வராரு. சோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பொலிட்டிக்ஸை இதுக்குள்ள திணிக்கிறாங்க. இது கரெக்ட் கிடையாது. என்ன நடந்திருக்கோ அதுதான் நடந்தது. வந்து ஒரு இனவெறி தாக்குதல் கிடையாது. நம்ம நேத்தும் அதை கிளியரா பேசிட்டோம். சோ அதனால உங்க ஆதாயத்துக்காக நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. டேமேஜ் கடைசியில தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தான். இங்க பிரச்சனை என்னன்னா, லிக்கரோட அவைலபிலிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கு. எல்லா இடத்துலயும் மதுபானங்கள் கிடைக்குது. இன்னொரு சைட்ல அப்கோர்ஸ் அமைச்சர் சொல்றது என்னன்னா 0 கஞ்சான்னு அவர் சொல்றாரு. பட் இருந்தாலும் 0% கஞ்சா, 0 மொத்தமா எதுவுமே இல்ல. ஆமா அப்படின்னு அவரு சொல்றாரு. பட் இருந்தாலும் நம்ம சில விஷயம் தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட எல்லாம் பேசும்போது 0ன்ற நம்பர் ரொம்ப தவறான மிஸ்லீடிங் நம்பரா தான் நமக்கு தெரியுது இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அதாவது 0க்கு இந்த பக்கம் இடது பக்கம் ஒரு 1 இன்னொரு 0வையும் சேர்த்துக்கிட்டா 100% தமிழ்நாட்டுல கஞ்சா இருக்கு அமைச்சர் அவர்களே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு போறாரு. நேற்று மதியமே வந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கு அப்படின்னு செய்தி வருது. சோ ஏன் வந்து அரசாங்கத்தோட தவறுகளை இப்படியெல்லாம் வந்து பொய்யான விஷயங்களை சொல்லி மூடி மறைக்க பாக்குறாங்கன்னு தெரியல. குறிப்பா வந்து ரஞ்சித்தும் சந்தோஷ் நாராயணனும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டது ரொம்ப தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க யாரை காப்பாற்ற பாக்குறீங்க? இந்த சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாயிருக்கு. சிறுவர்கள் கையில கஞ்சா போயிருக்கு. அதையெல்லாம் கொஸ்டின் பண்ணாம அதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. அரசாங்கத்தை நோக்கி கேட்கறதுக்கு, கேள்வி கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. உடனே நீங்க வந்து இனவெறி அப்படின்னு இதுக்கு ஒரு சாயம் பூசுறீங்களே. நீங்க சொன்ன மாதிரி அதனுடைய பின்விளைவு என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா? இப்ப தமிழ்நாடு சினிமா இண்டஸ்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னா 2021 வரைக்கும் ஒரு குரூப் ஆஃப் ஆக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப முற்போக்காளர்களா இருந்தாங்க. நிறைய விஷயங்களை பேசுவாங்க, சொசைட்டில என்ன பிரச்சனை வந்தாலும் வாய்ஸை ரேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த நடிகர்கள், அந்த சினிமாக்காரங்களுக்கு மரியாதை இன்னைக்கு இல்லை. அது காரணம் என்னன்னு 21க்கு அப்புறம் அவங்க அமைதியாயிட்டாங்க. ஸோ அப்போ அவங்க யாருன்றது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, புது செட் ஆஃப் சினிமாட்டில் இப்போ இறங்குறாங்க. ஓகே, ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு பிரச்சனை இருக்கும்போது இந்த மாநிலத்துல ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குன்னா அரசு தான் அதுக்கு பொறுப்பு இருக்கணும். இங்க மதுபானங்கள் அதிகமா யூஸ் பண்றாங்க, ட்ரக்ஸோட புழக்கம் இருக்குன்னா அரசு தான் பொறுப்பு இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அரசு நோக்கி கேள்வி எழுப்பணும். அப்படி கேள்வி எழுப்பும் போது புதுசா இந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள் கொடுக்கறது இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இவர் ஒரு தலித் ஆங்கிள் இருந்து ரஞ்சித் இதை அணுகிறாரு, இன்னொரு சைட்ல சந்தோஷ் நாராயணன் பார்த்தோம்னா இன்னொரு ஆங்கிள் அணுகிறாரு, அது போக பிள்ளைங்க ஆங்கிள் உள்ள கொண்டு வராங்க, அந்த மாதிரியும் பேசுறாங்க சில பேர். இதெல்லாம் கொண்டு வரதுக்கான காரணம் என்னன்னா, முக்கியமான பிரச்சனை எங்க இருக்கோ அதை நோக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம நம்மளை டைவர்ட் பண்றதுக்கான வேலை தான். கண்டிப்பா இது இருக்கு. இது எப்பவுமே தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியல இது நடக்கும்போது, ஆனா இப்ப நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப் லைட் நமக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப திரைத்துறையை சேர்ந்த முக்கியமான பிரபலங்கள் இனவெறி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இவர்கள் சார்ந்திருக்கின்ற திரைத்துறை
ஒழுக்கமா இருக்கா? இப்ப நேற்றைக்கு சுராஜ் தாக்கப்பட்டது தொடர்பாக நாம் ஒரு காணொளி போட்டிருந்தோம். அந்த காணொளிக்கு கீழே வந்திருந்த முக்கால்வாசி கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே திரைப்படங்கள் தான் அப்படிங்கிறாங்க. நானும் அந்த கருத்தை ஏத்துக்கிறேன். இப்ப வர திரைப்படங்கள்ல இந்த போதை கலாச்சாரமும் மது குடிப்பதும் குளோரிஃபை பண்ணி காட்டப்படுது. ஹீரோவுக்கான முக்கிய தகுதிகள்ல ஒண்ணு அவன் சரக்கு அடிக்கிறது, இல்லைன்னா டோப், அதாவது கஞ்சா அடிக்கிறது. இப்படியெல்லாம் நீங்க போதை வஸ்துக்களை ஸ்லாகிச்சு உங்களுடைய திரைப்படங்கள்ல காட்சிகள் வைக்கும் போது அதை பார்க்கின்ற சிறுவர்கள் அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. இது உங்க கண்ணுக்கு தெரியலையா? அப்போ உங்க துறையில இருக்கிற தவறுகளை பற்றி நீங்க பேசாம உங்களுடைய தவறுகளை மூடி மறைத்து கொண்டு இல்லாத இனவெறியை இருக்கிற மாதிரி கட்டமைச்சு பேசுறத எப்படி பாக்குறதுன்னே தெரியல. அதான் இப்போ என்னன்னா, தமிழ்நாட்டுல பிலிம் இண்டஸ்ட்ரி பார்த்தோம்னா ஒரு விதமான ஒரு பிரச்சார கருவியா தான் பயன்படுத்தப்படுது, ஒரு விதமான ப்ரொபகண்டாவுக்கு யூஸ் பண்ணப்படுது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம்னா மதுபானங்களை அட்வர்டைஸ் பண்றதுக்கு, ட்ரக்ஸ் அட்வர்டைஸ் பண்றதுக்கு. ஏன்னா மதுபானங்களை நீங்க டிவில அட்வர்டைஸ் பண்ண முடியாது. பிஸ்லரி வாட்டரையும் கொக்கோலாவையும் மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி நீங்க டிவில மார்க்கெட் பண்ண முடியாது. அந்த வேலையை சினிமா இண்டஸ்ட்ரி பார்த்தோம்னா ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்றீங்க. இந்த மாதிரி பார்ட்டி பண்ணும், நைட் கிளப்லாம் போகணும், அப்படியே வைப் பண்ணும், பிறந்தநாள் இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணும், நியூ இயர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க செலிப்ரேட் பண்ணும், இப்படி ஒரு ஃப்ரைடே ஆச்சுன்னா ஒரு பார்ட்டிக்கு போகணும் அப்படின்ற ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்றீங்க. இந்த கல்ச்சரை கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சொசைட்டில மதுபானங்கள் நார்மலைஸ் பண்ணப்படுது. அதை குடிக்கிறதுன்றது ஒரு ஸ்டைலான ஒரு விஷயம். அப்பப்ப நம்ம ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது, அது ஒரு ஸ்டைலான விஷயம். சோ இந்த கல்ச்சரை நீங்க கிரியேட் பண்ணுவதன் மூலமா யாரு ப்ராஃபிட் அடைகிறாங்க? யாருக்கு லாபம்? அரசியல்வாதிகள் தான். ஏன்னா அவங்க தான் வித்துட்டு இருக்காங்க. ஆமா. சோ இந்த மதுபானங்கள் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றதெல்லாம் பார்த்தா பொலிட்டிஷியன்ஸ் தான். சோ அவங்களுக்கு தான் லாபம். சோ இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா, சினிமா இண்டஸ்ட்ரியை யார் கண்ட்ரோல் பண்றா? சினிமா இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டுல பொலிட்டிஷியன்ஸோட கண்ட்ரோல்ல இருக்கு. சோ சினிமா இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டுல பொலிட்டிஷியன்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கும்போது அரசியல்வாதிகள் அவங்க தேவைக்கேற்ற மாதிரி சினி இண்டஸ்ட்ரியை யூஸ் பண்றாங்க. ஓகே. சோ சினி இண்டஸ்ட்ரி அரசியல்வாதிகள் கண்ட்ரோல்ல இருக்கும்போது அவங்களை எதிர்த்து இவங்க பேசவும் மாட்டாங்க. நீங்க சொன்ன அந்த சினிமா பிரபலங்கள்லாம் அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனா சினி இண்டஸ்ட்ரியில கூடிய சிக்கல்களை பேசினாங்கன்னா அவங்கள ஓரம் கட்டிடுவாங்க. சினி இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு வேலையே இருக்காது. சோ அதனால அவங்க இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவங்க பேச மாட்டாங்க. விஜயுமே அதானே, அவர் வெளியூர் கரப்ஷன் தான் பேசுவார், சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய கரப்ஷனை பேச மாட்டார். சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள போனா அவரே குடிக்கிற மாதிரி பாட்டு பாடுவாரு. அவரு படம் ரிலீஸ் ஆகும்போது நடக்கக்கூடிய கரப்ஷன்லாம் இருக்குல்ல, அதிக விலைக்கு டிக்கெட்டை விற்கிறது, அதெல்லாம் அவர் டச் பண்ண மாட்டார். ஏன்னா அதெல்லாம் டச் பண்ணா லாபம் போயிடும். அவருக்கு லாபம் போகுமோ இல்லையோ, அவருக்கு எதிர்வினையும் பயங்கரமா இருக்கும், எதிர் விளைவுகள் பயங்கரமா இருக்கும் உள்ள. சோ அதனால அதெல்லாம் டச் பண்ண மாட்டார். சோ இங்கேயும் பார்த்தோம்னா அந்த சிக்கல்லாம். சோ சினி இண்டஸ்ட்ரியோட ரோல் கண்டிப்பா ரொம்ப மோசமா தான் இருக்கு. இப்ப எல்லா சினி இண்டஸ்ட்ரியுமே எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 100 படம் வருதுன்னா ஒரு 10 படம் நல்ல படமா இருக்கும், ஒரு 20 படம் ஆவரேஜா இருக்கும், ஒரு 70 படம் மொக்க படமா இருக்கும். தமிழ்நாட்டுல நான் ஆஃப் லைட் பார்த்தது என்னன்னா, நல்ல படங்கள் வர்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. உண்மை, நல்ல படங்கள் வர்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா இப்ப அரசியல்வாதிகள் கண்ட்ரோல்ல இந்த இண்டஸ்ட்ரி இருக்கு, அவங்களால ஈஸியா படங்களை ரிலீஸ் பண்ண முடியுது. சோ நல்ல படங்கள் ஒருத்தன் எடுத்தாலும் அவனால ரிலீஸ் பண்ண முடியல, போட்டி போட முடியல. முன்னாடி அப்படி இல்ல. ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது ஃபர்ஸ்ட் ஒரு 10 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்லோ அது பிக்கப் ஆக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ஒரு 100-200 நாள் அது அப்புறம் லேட்டா ஓடும். அழகின்ற படம்லாம் அப்படிதான் ஓடிச்சு இல்லையா? அந்த மாதிரியான படங்கள்லாம் வரும். இவர் தங்கர் பச்சானோட படம்லாம். இப்ப அந்த மாதிரியான படங்களுக்கு ஸ்பேஸே இல்லைன்னு பண்ணிட்டாங்க. ஒரு வாரத்துல காசு எடுக்கணுமா, அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத் வழியா அந்த படம் போறதுக்கு முன்னாடி நெட்லயே ரிலீஸ் ஆயிடும். சோ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா, நல்ல படங்கள் ப்ரொடியூஸே பண்ண முடியாதுன்ற சூழலை இவங்க ஏற்படுத்திட்டாங்க. இந்த மாதிரி கமர்ஷியலா இவங்க பாட்டுக்கு பார்த்தோம்னா ஒரு 10-15 படம் வச்சிருப்பாங்க இந்த பெரிய பெரிய ஆக்டர்ஸை வச்சு. இவங்க தான் ஃபுல்லா மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றது, அப்பப்ப ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, பட்டுன்னு போட்டு காசை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. சோ அதனால இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப கமர்ஷியலா பாக்குறாங்க. தமிழ்நாடு இதனால பாதிக்கப்படுது. அப்புறம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நடிகர்கள் பார்த்தோம்னா அரசியல்வாதிகளுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தேவைகளை பூர்த்தி பண்றாங்க. சில நேரங்கள்ல பார்த்தா முன்னாடி எல்லாம் அரசியலுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க, அப்புறம் அரசியல்லே சேர்ந்துப்பாங்க, கட்சியிலேயே போய் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க, அப்புறம் ஓட்ட உடைக்கிற வேலையெல்லாம் பாக்குறது. 21-19 எல்லாம் பார்த்தோம்னா ஓட்ட உடைக்கக்கூடிய வேலைகள், அப்புறம் இப்பவும் ஒருத்தர் ஓட்ட உடைக்கிறதுக்குள்ள வந்திருக்கிறாரு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் ஏதாவது பிரச்சனை வரும்போது ஒரு கட்சிக்கு சாதகமா இருக்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் விடுறது, ஒரு கட்சியை டேமேஜ் பண்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் விடுறது. அவங்க இஷ்யூ பேஸ்டா பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அவங்க இஷ்யூ பேஸ்டா பேசுறதால கரெக்டா பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு லாபம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு பாதிப்பு இருக்கும்.
இங்க பேசுறாங்க பாருங்க, இந்த மாதிரிதான் இருக்கும். சோ இந்த மாதிரியான வேலைகளையும் சினிமா நடிகர்கள் பண்றாங்க. சோ சினி இண்டஸ்ட்ரி பொலிட்டிஷியன்ஸ் கையில் இருக்கிறதால தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட கேடுகள் பார்த்தோம்னா வந்துட்டு இருக்கு. ஓகே, சமூகத்துல முக்கியமான பொறுப்புல இருக்கிற நபர்கள் சந்தோஷ் நாராயணனும் இயக்குனர் ப ரஞ்சித்தும், அதனால உங்களுடைய கருத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அதை உணர்ந்து பேசுங்க. இல்லாத இனவெறிய இருக்கிற மாதிரி கட்டமைச்சு பேசாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன உணர்வும் இனவெறியும் தமிழர்களுக்கு இருந்திருந்தா நாங்க எப்பவோ முன்னேறி இருப்போம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அடுத்த கேள்விக்கு போகலான்னு. அண்ணன் தொல் திருமாவளவன் ஒரு கருத்து சொல்லி இருக்கிறாரு. பெரியாரையே கேள்விக்குள்ளாக்குவதா? பெரியாரை எல்லாம் கேள்வி கேட்கலாமா? அடுத்து சொல்றாரு, தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியமாக மட்டுமே பேச வேண்டும். சீமான் தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியமாக மட்டுமே சீமான் பேச வேண்டும் என்பது என் எதிர்பார்ப்பு. பெரியாரையே கேள்விக்குள்ளாக்குகிறார் என்றால் அது அம்பேத்கரையும் கேள்விக்குள்ளாக்குவதற்கு சமம். இடதுசாரி அரசியலுக்கே வேட்டு வைப்பது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? யாரையுமே கேள்வி கேட்க கூடாதா? இது அன்சைன்டிபிக்கான பேச்சு தான். இப்ப உங்களையும் கேள்வி கேட்கலாம், உங்களோட கருத்துக்களை கேள்விக்கு உட்படுத்தலாம், கேப்ரியலையும் கேள்வி கேட்கலாம், கேப்ரியலோட கருத்துக்களை உட்படுத்தலாம், கேள்விக்கு உட்படுத்தலாம் அவரோட கருத்துக்களை. சோ என்னையும் கேள்வி கேட்கலாம், உங்களையும் கேள்வி கேட்கலாம்னா பெரியாரையும் கேள்வி கேட்கலாம். நிச்சயமா பெரியார் அவர்கள் நம்மள மாதிரிதான், அவரும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். நம்மள மாதிரிதான் 2 கை 2 கால், அப்புறம் அவருக்கு நம்மள மாதிரி ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான். ஸோ அதனால ஒரு சூப்பர்மேன் எக்ஸ்ட்ராடனரிலாம் கிடையாது. அதே மாதிரி நம்ம அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் கேள்வி கேட்கலாம், திருமாவளவன் அவர்களையும் கேள்வி கேட்கலாம். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு 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 மனிதனை நீங்க ஒரு கடவுள் ஸ்தானத்துல உட்கார வச்சிருவீங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மத போதகர்கள் தான் கடவுள் எல்லாம் கேள்வி கேட்க கூடாதும்பாங்க. இப்படி ஏறக்குறைய அந்த லாஜிக் இங்க அப்ளை பண்றீங்க. பெரியாரை நீங்க கேள்வி கேட்க கூடாது, அவரு உங்களை விடலாம் மேல இருக்கக்கூடியவர். சரி, பெரியார் ஓகே, அவர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நம்ம ஏத்துப்போம். அதே மாதிரி நம்ம எல்லாம் மனிதர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தவறுகளும் நிறைய பண்ணுவோம். நம்ம ஏகப்பட்ட தவறுகள் நம்ம பண்ணுவோம் எல்லாருமே. பெரியாரும் நிறைய தவறுகள் எல்லாம் பண்ணியிருந்திருக்கணும். அந்த காலகட்டத்துல நிறைய விஷயங்கள் அவருக்குமே தெரிஞ்சிருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது அவரு பண்ண தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய தேவையும் இருக்கு. அப்படி சுட்டி காட்டும் போது நீங்க பெரியாரையே கேள்வி கேட்கிறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா முற்போக்காளர்கள், நீங்க நிஜமான ஒரு முற்போக்காளரா இருந்தீங்கன்னா சொசைட்டி முன்னுக்கு போறதை நீங்க அலோவ் பண்ணணும். கேள்விகள்லாம் கேட்டாதான் சொசைட்டி முன்னுக்கு போகும், இல்லாட்டி பின்னுக்கு தள்ளப்படும். நீங்க கேள்வி கேட்கறவனை பார்த்து நீ கேள்வி கேட்கறியா அப்படின்னு கேட்கக்கூடாது, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும், கேள்விக்கு பதில் சொல்லணும். சோ அப்பதான் ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு கருத்து மோதல் நடக்கும். அதுக்கப்புறம் சொசைட்டியும் முன்னோக்கி போக ஆரம்பிக்கும். அன்பார்ச்சுனேட்லி நம்ம சொசைட்டில பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில வாய்ப்புட்டு போடுறது. பெரியாரையே நீ கேள்வி கேட்கிறியா, திராவிடத்தையே கேள்வி கேட்கிறியா, இடதுசாரி அரசியலையே நீங்க டேமேஜ் பண்றீங்களே, நீங்க சரியா இல்ல, நாங்க என்ன பண்றது? கேள்வி கேட்டாலே சங்கின்னு ஒரு முத்திரை வேற. இங்க சிக்கல் இடதுசாரி அரசியல் கிட்டையும் அம்பேத்கர் கிட்டையும் பெரியார் கிட்டையும் கிடையாது. அவங்க எல்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்துல வாழ்ந்தவங்க. இங்க சிக்கல் நீங்க தான். இப்ப நீங்க அம்பேத்கர் சொன்ன விஷயங்களை செய்ய மாட்டேங்கிறீங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்க நிக்க மாட்டேங்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொழிலாளர்கள் கூட நிக்க மாட்டேங்கிறாங்க. தொழிலாளர்கள் போராடும் போது இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூய்மை பணியாளர்களை எப்படி நடத்துறாங்க? அரசு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க ஒன்றும் பண்றது இல்லை. சோ அப்படி இருக்கும்போது கேள்வி கேட்டுதான் ஆகணும். நீங்க இடதுசாரிகள்ன்றதுக்காக விட்டுட்டு இருக்க முடியாது. சோ அதனால இந்த இடதுசாரி அந்த ஐடியாலஜிக்கே பிரச்சனை ஆயிருமே, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதை நீங்க தான் காப்பாற்றணும். நீங்க தான் இடதுசாரிகள். ஒரு கல்ட்டா மாத்திட்டாங்களோ பெரியார் திராவிடம் என்பதை, ஒரு கல்ட்டா மாத்தி அதை வழிபடக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்களோ? ஏன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்டாலே ஒண்ணு கேள்வி கேட்கிறவங்களை கொச்சப்படுத்துறது, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய கேவலப்படுத்துறது, இல்லைன்னா அவங்களுக்கு சங்கி அப்படின்னு ஒரு முத்திரைய குத்துறது. இது பகுத்தறிவுக்கே உகந்தது கிடையாது. நீங்க பெரியாரையே ஒரு கடவுளா மாத்தி வச்சுட்டீங்களே. இது ஒரு அரசியலுங்க. இப்ப பங்களாதேஷ திருப்பி நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். அவங்க என்ன பண்றாங்க? பங்களாதேஷுக்கு விடுதலை வாங்கிட்டது நாங்க தான். அவாமி லீக் அப்படி சொல்றாங்க. முஜ்பூர் ரஹ்மான் எங்க தலைவர், நாங்க தான் உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தோம். நாங்க மட்டும் இல்லைன்னா நீங்க பாகிஸ்தானோட தான் இருந்திருப்பீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே கிடைச்சிருக்காரு. சோ நாங்க தான் அந்த 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 ஒரு பெரிய முன்னேற்றம் நடந்திருக்கு பாருங்க பங்களாதேஷ்ல, அது காரணமே நாங்க தான் அப்படின்றது அவங்களோட கிளைமா இருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஒரு கடவுளா மாத்துறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த கடவுளை நீங்க யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் எங்களோட ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் அதை நான் அபகரிப்பேன், அதுக்கப்புறம் நீங்க அவரை எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு பெரிய இடத்துல நான் அவரை வச்சிருவேன், எல்லா இடத்துலயும் அவருக்கு சிலைகள். சோ ஒரு மாதிரி ஒரு ஐடியல் வர்ஷிப் மாதிரி அதை மாத்திடுறது. இங்கேயும் அதே மாதிரிதான். தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் நடந்திருக்கு. நாங்க காங்கிரஸ் பார்ட்டியை வீழ்த்திருக்கோம். சோ தமிழ்நாடு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கு. இந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்தது நாங்க தான். பெரியார் நாங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, பெரியார் தான் அதை கொண்டு வந்தார். சோ அதனால அவரு எங்களோட ப்ராப்பர்ட்டி.
நாங்க தான் அதுக்கு சோல் ஓனர். சோ நீங்க அவரை டச் பண்ணக்கூடாது. அவர் வந்து ஒரு கடவுள் மாதிரியான ஒரு ஸ்தானத்துல நாங்க வச்சிருக்கோம். சோ அப்படி பார்க்க கூடாது. இல்ல இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு கல்ட் வர்ஷிப் தான் நீங்க சொன்ன மாதிரி. சோ அதனால எல்லாரும் எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். மார்க்ஸ் சொன்னார் நினைக்கல, கொஸ்டின் எவ்ரிதிங் சொன்னது மார்க்ஸ் தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே வந்து வள்ளுவர் வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லியாச்சு. சோ அதனால மனிதர்களுக்கு இந்த பேசிக் ஃபேக்ட் வந்து முன்னாடியே தெரியும். அதனால கொஸ்டின் கேட்கறது தான் முன்னேற்றத்துக்கான ஒரு வழியா இருக்கும். நீங்க கொஸ்டின் கேட்கறத ஸ்டாப் பண்ணீங்கன்னா சொசைட்டி தேங்கி போயிடும். பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் இல்ல, நீங்க பெருசா இன்னைக்கு எதுவும் சாதிக்கல. அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஹிஸ்டரிக்கு போறீங்க. நாங்க தான் இங்க சொசைட்டியவே மாத்தணும், தமிழ் சொசைட்டில நாங்க தான் பார்ப்பனியத்தை வீழ்த்தணும், நீங்களாம் அப்படி இருந்தீங்க, உங்களெல்லாம் இங்க கொண்டு வந்ததே நாங்க தான். இல்ல நீங்க இப்ப என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அங்க எங்க போறீங்க, இப்ப என்ன பண்றீங்க, அது பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃப்ரீயா உரிமை தொகை கொடுக்குறீங்க. அது ஒன்றும் பெரிய புத்திசாலித்தனம் தேவையில்லை. உங்ககிட்ட இருந்து காசை வாங்கி என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் பெரிய புத்திசாலித்தனம் தேவையில்லை. ஸோ இன்னைக்கு உங்களோட அச்சீவ்மெண்ட்னா இதுதான். இன்னைக்கு உங்களால சோசியல் சேஞ்சையோ ஒரு சமுதாய புரட்சியோ இன்னைக்கு உங்களால கொண்டு வர முடியல. அதனாலதான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் வெளியே வந்து போராடும் போது நீங்க ஒடுக்குறீங்க அதை. சோ அதனால நீங்க யதார்த்தத்துல நீங்க அப்படி இருக்கீங்க. அப்ப இதெல்லாம் மறைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு முற்போக்கு இமேஜும் வேணும். ஆனா பிராக்டிக்கல்ல நீங்க பிற்போக்கான அரசியலை கையாளுறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ரைட், அப்ப வரலாறுல நம்ம முற்போக்காளர்களா இருந்தோம்ல, வரலாறுல இருந்து அதை எடுத்து கொண்டு வருது. அப்படி கொண்டு வரும்போது மற்ற மக்கள் அதை தாக்குறாங்க. ஏன் தாக்குறாங்கன்னா, உங்களோட தற்கால அரசியல் ரொம்ப மோசமா இருக்கு. சோ அப்ப அதையும் அட்டாக் பண்ணி அங்கேயும் அட்டாக் பண்ண, நீ வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒண்ணு கொண்டு வர, அதை அட்டாக் பண்ணனா ஐயோ அதெல்லாம் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எதிர் அரசியல் பண்றதுல ஒரு வழியே இல்லையே. இப்ப பெரியார் டார்கெட்டே கிடையாது. ஆக்சுவலா பெரியார் ஏதோ ஒரு காலத்துல வாழ்ந்தவர், எப்பயோ இறந்தவர். ஆனா நீங்க தான் அவரை கையில் எடுக்கிறீங்க. நீங்க கையில் எடுக்கும் போதுதான் உங்களை அட்டாக் பண்ணும்போது நடுவில் பெரியார் வைக்கிறீங்க. சரி, இப்ப சமீப காலமாக தமிழ்நாட்டுல அடையாள அரசியல் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுக்கிட்டு வருது. தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பேருந்துகள்ல தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு வராங்க. அதன் பிறகு ஏற்காடு கொண்டை ஊசி வளைவு சாலைகள்ல தகடூர் அதியமானோட பேர் வைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை எழுந்து அதுவும் வந்து தீர்த்து வைக்கப்பட்டு இருக்கு. இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல பொங்கல் திருநாள் வரப்போகுது. பொங்கல் திருநாள் என்றாலே அது தமிழர் திருநாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, திராவிட பொங்கல் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் தொடர்ந்து வந்து தமிழர்களோட அடையாளத்தை நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க? அதான் நான் சொன்னேன்லங்க, ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க ஒவ்வொரு மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. நாங்க தான் தமிழர்களோட நலன்களை காப்பாத்துறோம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நாங்க திராவிடர்களோட நலன்களை பாதுகாக்கிறது நாங்க தான் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்ப வேற பொருள்ல போயிரும்ல. அதனால நாங்க வந்து தமிழர்களோட நலனை நாங்க தான் பாதுகாக்கிறோம். அரசியல்னு வரும்போது அப்படி சொல்லுவாங்க. இதே வரலாறுலாம் வரும்போது திராவிட வரலாறு, திராவிட நாகரிகம் அப்படின்னு திராவிட தொட்டில். ஆமா, திமுக அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழர் நாகரிகம்னு சொன்னவங்க கூட திமுக அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் திராவிட நாகரிகம்ன்றாங்க. சோ இந்த மாற்றங்கள் எல்லாம் பார்த்தோம்னா நடக்குது. இங்கேயும் அதே மாதிரிதான். சோ எல்லாத்தையும் அபகரிக்கக்கூடிய ஒரு வேலை தான். அடையாளம்ன்றது ரொம்ப முக்கியம். இப்ப தமிழ்நாட்டுல ஏன் இதை ரொம்ப ஈஸியா பண்ண முடியுது, ஏன்னா நம்ம அடையாளம் என்னன்னு நமக்கு தெரியல. நம்ம யாருன்ற புரிதல் நமக்கு இல்ல. இப்போ நான் ஒரு மனுஷன் கேப்ரியலா இருக்கேன்னா முதல் நான் யாருன்ற புரிதல் எனக்கு வேணும். அப்பதான் நான் அந்த சொசைட்டில ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆக முடியும். நான் கேப்ரியல், எனக்கு இந்த திறமைகள்லாம் இருக்கு, எனக்கு இதெல்லாம் கரெக்டா பண்ண முடியும் அப்படின்ற என்ன பத்தின கரெக்டான புரிதல் இருக்கும்போதுதான் சொசைட்டில நான் ப்ராப்பரா ஆப்ரேட் ஆக முடியும், ஒரு கான்பிடன்ஸோட இருக்க முடியும். எனக்கு என்ன பத்தின புரிதலே இல்ல, என்னோட வரலாறு என்னன்னு தெரியல, என் அடையாளம் என்னன்னு தெரியலன்னா நான் எப்படி இருப்பேன்? அப்படியே கான்பிடன்ஸ் இல்லாம அப்படியே இருப்பேன். எங்க போனாலும் அப்படி பம்பு வேணாம். சோ தமிழ் மக்களுக்கும் அதான் சிக்கல். இன்னைக்கு தமிழ் மக்களுக்கு அவங்களோட அடையாளம் என்னன்னு தெரியல. சோ அதனால பார்த்தோம்னா ஒவ்வொரு அடையாளத்தை திணிக்கிறாங்க. அப்புறம் உங்க அடையாளத்தை நீங்க பேசினா நீ ஒரு இனவெறியன் அப்படின்னு பேசுறாங்க. சோ இந்த விஷயம்லாம் அதனாலதான் பண்ண முடியுது. இப்ப என் அடையாளத்து மேல எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்ததுன்னா, நான் யாருன்றது எனக்கு கிளியரா தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் பண்ண முடியாது. இங்க இருந்துட்டு ஒருத்தன் என்ன பார்த்து நீ ஒரு இனவெறியன்னு சொல்ல முடியாது, வாய்ப்பே இல்ல. எனக்கு ஏன்னா நான் யாருன்னு தெரியும், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த விளையாட்டெல்லாம் விளையாடவும் முடியாது. ஓகே, ஆனா அன்பார்ச்சுனேட்லி தமிழ் மக்களுக்கு இன்னும் அந்த நம்ம யாரு, நம்மளோட நலன் என்ன, நமக்கான அரசியல் என்னன்றதெல்லாம் புரியல. அங்கதான் இங்க நம்ம ஒருவேளை ஆளும் அரசு வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்களோ, இன்னும் தமிழர்களுக்கு அந்த இன உணர்வும் மொழி உணர்வும் இருக்கா அப்படிங்கறத இப்படிப்பட்ட அடையாளங்களை சிதைப்பதன் மூலமாக சோதிச்சு பாக்குறாங்களா? அது திருப்பி கட்டமைக்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். திராவிடத்தை மறுபடியும் கட்டமைக்க பாக்குறாங்க, அதை திரும்ப ஒரு ரீவைட்டலைஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரீவைட்டலைசேஷன் வாங்கல அந்த ஒரு ப்ராசஸ் முயற்சி பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது, எனக்கு தெரியல.
ஆனா அதுக்கு எதுவும் யூஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல, இந்த வேலையை வந்து ரொம்ப நாளாவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டுதோறும் பொங்கல் திருநாள் வரும்போதெல்லாம் வழக்கமா ஐயா கி வீரமணி இந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிடுவார், திராவிட பொங்கல் அப்படின்னு. இப்போ முதலமைச்சரே சொல்றாரு அப்படிங்கிற போது என்ன மனசுல வச்சுக்கிட்டு இருக்காங்க? இது அங்கதான் ஆக்சுவலா திமுக அந்த இடத்துல தப்பு பண்றாங்க. கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது பெரியார் அவர் பெருசா கொண்டாடினது கிடையாது. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் திராவிடம் பேசினது கிடையாது, திராவிட மாடல் சொன்னது கிடையாது. அவர் இதெல்லாம் அவர் பண்ணல. நீங்க சொன்ன மாதிரி கி வீரமணி அதை பண்ணாரு. அது தீகா ஒரு சின்ன ஒரு அமைப்பு, ஒரு 100 பேர் எப்பவும் கூடி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கலாம், ஆனா ஒரு போராட்டம் 100 பேர் வருவாங்க. அது ஒரு சின்ன ஒரு அமைப்பு. திமுக அப்படி கிடையாது, நீங்க ஒரு மாஸ் பார்ட்டி. சோ அப்படி இருக்கும்போது இது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் தான். திமுக ஏறக்குறைய தீகா ஸ்டைல்ல ஃபங்க்ஷன் ஆகுது இருக்குல்ல, அதீதமா பெரியாரை பத்தி பேசுறது, பெண் விடுதலை பத்தி அதீதமா பேசுறது தப்பே கிடையாது. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா கரெக்ட், செயல்ல இருக்கணும். நீங்க செயல்ல இல்லாம வெறுமனே அதிகமா அதை பேசுறீங்க. அப்புறம் மார்க்சிசம் பயங்கரமா பேசுறது, முற்போக்குன்னு பயங்கரமா பேசுறது. சோ அதனால ஒண்ணு ரொம்ப டைலூட் ஆயிட்டாங்க. ஐடியாலஜி எல்லாம் கம்ப்ளீட்டா தூக்கி போட்டாச்சு. இன்னைக்கு திமுக தலைவர்கள் 90%க்கு ஐடியாலஜி பத்தின பெரிய புரிதல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் வேற மாதிரியான மேக், அவங்களுக்கு இந்த ஐடியாலஜி பத்தின புரிதல்லாம் கிடையாது. சோ கட்சி ஐடியாலஜிக்கலா டைலூட் ஆகி போச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க எங்க இருந்தீங்களோ அந்த இடத்துல இன்னைக்கு இல்ல. ஆனா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விதமான ஒரு ஐடியாலஜி எல்லாம் பேசியிருப்பாங்கல்ல, அதே விஷயத்த நீங்க பேசுறீங்கன்னா வெளியில அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறீங்க. அது எதுக்கு ஆக்சுவலா பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இந்த லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் பார்த்தோம்னா அதை பண்றாங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இந்த திமுக பவருக்கு வந்தப்பவே ஒன்றிய அரசுன்னு சொன்னதா இருக்கலாம், இதெல்லாம் கருணாநிதி அவர்கள் சொல்லியே. ஆமா. சோ இவங்க தானே அதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த திராவிட மூவ்மெண்ட் பீக்ல இருக்கும்போது ஒரு விதமான ஆன்டி சென்டரோட அந்த அரசியலை கையில் எடுத்தாங்களா, ஆன்டி சென்டருக்கு எதிரான அரசியல் எடுத்தாங்களே, அப்ப நிஜமா அவங்க சண்டை போட்டாங்க. ஆனா நீங்க சண்டை போடல, பட் அந்த இமேஜை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றீங்க. ஒரு 50-60 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த அந்த இமேஜை, அது ஏன் அது பண்றாங்கன்னு எனக்கும் தெரியல, பட் பண்றாங்க. அது நல்லது கிடையாது. திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அது நல்லது கிடையாது. தீகா பண்றாங்கன்னு அது வேற. அதான் நான் சோதிச்சு பாக்குறாங்களா தமிழர்களுக்கு இன்னும் இன உணர்வு இருக்கா இல்லையா அப்படிங்கறத. எனக்கு நம்ம அப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தோணுது. பட் அவங்க இல்ல, ஒரு ஓட் பாலிடிக்ஸ்ல இருக்கிற கட்சி வந்து இவ்வளவு வெளிப்படையா தமிழர்களோட அடையாளத்தை அழிக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற போது தேர்தல் அரசியல்லையும் வாக்கு வங்கியிலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற பயம் இவங்களுக்கு இல்லையோ? இவங்க நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த ஐடியாலஜிக்கலா திரும்பவும் ஒரு உயிரோட்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க திராவிடத்துக்கு. ஆமா, ஆனா அவங்களுக்கு வந்து அத அடியில இருந்து கொடுக்க முடியல. மேலோட்டமா பேச்சுலதான் பேச முடியுதே தவிர அத உள்ள இருந்து கொடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். திரும்ப அந்த ஒரு திராவிடம் அப்படின்ற விஷயத்த ஸ்ட்ராங்கா கொண்டு போகணும், ஒரு ஐடியாலஜிக்கல் புஷ் இருக்குன்னு உதயநிதி அதை பண்றதை நான் பாக்குறேன். அவரு இந்த ஐடியாலஜிக்கலா அந்த எஜுகேஷனை கேடஸ்ட கொண்டு போகணுன்ற முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறாரு. ஆக்சுவலா அது பண்ண முடியாது. அப்படி ஐடியாலஜி எங்க இருந்து வருதுன்னா, அன்னைக்கு ஒரு 60 இயர்ஸ்க்கு முன்னாடி காங்கிரஸை வீழ்த்தணுன்ற தேவை இருக்கு, அப்ப சொசைட்டிக்கு அந்த தேவை இருக்கு, அப்போ ஒரு ஐடியாலஜி தேவைப்படுது, அதுக்கான ஒரு சூழல் கரெக்டா இருக்கு. நீங்க உங்களுக்கு பிடிச்ச டைம்ல ஐடியாலஜிக்கு திரும்ப உயிர் கொடுக்க முடியாது. ஓகே, சோ அந்த ஒரு சிக்கல் இருக்கு. பட் அந்த முயற்சி அவங்க எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல பாப்பாங்கல்ல, ஏன்னா கட்சி வந்து ரொம்ப டல்லா போயிட்டு இருக்குன்றது தெரியும், ஐடியாலஜி டைல்யூட் ஆயிட்டு இருக்குன்னு தெரியும். சோ திரும்பவும் ரீவைட்டலைஸ் பண்ணுவோம், ரீஎனர்ஜைஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ தமிழ் மக்களை சீண்டக்கூடிய தேவைலாம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு கமர்ஷியல் பார்ட்டி தான், அவங்க ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல கூடிய ஒரு கட்சி. ஓட்டு வாங்குறதுக்கு என்ன செய்யணுன்றத பண்ணுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு யங் கேடர் பேச உருவாக்கணும். திரும்பவும் அந்த பழைய திராவிடம் எல்லாம் பேசக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வேணும். ஏன்னா இப்ப பிராக்டிகலா தெரியும், யங் லீடர்ஸ் அவங்களால உருவாக்க முடியல, யங்கான பேச்சாளர்களை உருவாக்க முடியல, யங்கான இன்டெலக்சுவல்ஸ் உருவாக்க முடியல. சோ அப்ப திரும்பவும் அந்த பழைய ஐடியாலஜி, ஹிஸ்டரி இதெல்லாம் பேசி எடுத்து ஒரு புது ஆக்டிவான ஒரு புது குரூப்பை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பழைய ஆட்கள் தான். ஆமா. சோ அதனால அந்த தேவையிலிருந்து பண்ணுவாங்களோன்னு தோணுது. இப்போ ஒரு ஈவென்ட் பண்ணாங்களே, உதயநிதி அவர்கள் தலைமையில் ஒரு ஈவென்ட் பண்ணாங்க, இளைஞரணி மாநாடா, அறிவு திருவிழா. ஆமா, அதெல்லாம் பார்க்கும்போதுமே எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஒரு விதமான அந்த பழைய ட்ரெடிஷனை திரும்ப கொண்டு வரணும், ஒரு எனர்ஜைஸ் பண்ணணும் அப்படின்ற முயற்சியில் இருக்காங்கன்னு தோணுது. இது என்ன மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி.